அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். 47 பேரானந்த பெருநிலையில் 2வது பாடலில் சர்க்குரு திருவளர் திருச்சிற்றம்பலத்தாடும் தெய்வமே மெய்ப்பொருள் சிவமே, உருவளர் ஒளியே ஒளியினுள் ஒளியே, ஓங்கும் என் உயிர் பெரும் துணையே, ஒரு தனித்தலைமை அருள்வெளி நடுவே, உவந்து ரசமளிக்கின்ற அரசே, பருவரல் நீக்கி இனித்திட எனக்கே, பழுத்த பேரானந்த பழமே என பாடலை பதிவு செய்கின்றார். ஒரு தனித்தலைமை அருள்வெளி நடுவே அருட்பெருஞ்சுதிரவர் எவ்வாறு நடனமிடுகின்றார் என்று நடராஜபதி மாலை 4628 பாடலில், ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியா, அவற்றின் 1000 கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடான கோடியே, திருகளறு பல கோடி ஈசனண்டம் சதாசிவண்டம் எண்ணிறந்து திகழ்கின்ற மற்ற பெரும் சத்தி சத்தசம் சீரண்டம் என்புள்வேன். ஒருவரும் இவ்வண்டங்கள் அனைத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசெய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே என சர்க்குரு பாடலை பதிவு செய்கின்றார்கள். அருள் வெளி என்பது இறைவனின் தயவு, அதாவது இயக்கம், தடையற்ற இயக்கம். இந்த இயக்கத்தின் செயல் தனி பெரும் கருணையாக உள்ளது. இந்த இறைவனின் அருளை உலகமாந்தர் யாவரும் பசித்த ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற முடியும். அதனால்தான் அருள்விளக்க மாலை 3893 பாடலில் செயலனைத்தையும் அருளொளியால் காண்க என்றார். மேலும் ஆன்ற திருச்செங்கோல் நினைக்கே அளித்தோம், நீயே அருளொளியால் ஆள்க என்று அளித்த தனி சிவமே என்கின்றார். தனி சிவம்தான் அருள் பெரும் ஜோதி. இந்த அருள் எவ்வண்ணம் உள்ளது என அகவல் வரியில் திருவருள் வல்லவம் என்று 978வது வரி தொடங்கி 1018வது வரி வரை சர்க்குரு பகர்கிறார். ஜீவகாருண்யம் செய்ய அது எவ்வாறு தவமாக மாறி நம்மை மேலேற்றுகிறது என்பது அவரவர் ஜீவகாருண்யம் செய்யும் அனுபவத்தில் உள்ளது. உவந்து ரசமளிக்கின்ற அரசே. ரசம் என்பது பருக சுலபமாக உள்ள பொருள். உதாரணம் பழரசம், மிளகு ரசம். இது எளிதில் ஜீரணமாகக்கூடியது. ஆனால் சர்க்குருக்கு கூறியது அருள் ரசம். அதாவது அப்பா எண்ணியபடி மகன் நடந்தால் தான் தேடிய சொத்தை மகனுக்கு பத்திரம் செய்வார். அதுபோல் அருட்பெருஞ்சுதி கூறியபடி நாம் நடக்க நம் செயல்பாடு அருட்பெருஞ்சுதிரைவனுக்கு பிடித்தால் அருட்பெருஞ்சுதிரைவர் அமுதரசம் அளிப்பார். இந்த ரசம் இம்மை மறுமை ஒருமை ஆகிய முக்காலங்களிலும் பேரின்ப வாழ்வை வழங்கக்கூடிய ரசனம். இதனை அகவலிலே 1250வது வரியில் இம்மையும் மறுமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் என் தனி அன்பே என்பார். ஒருமை என்பது உயிரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் பொது என அறிந்து அவ்வுயிருக்கு வரும் துன்பம் ஏழில் ஜனன வேதனை மரண வேதனை விட பசி வேதனை மிக கொடியது. அதனை போக்க நீ செயல்படணும். உருவளர் ஒளியே. வளரணும் என்றால் ஒளி தேவை. உருவமாகிய உடலில் முதற்கருவாகிய ஒளி விந்து வளர்ந்து வளமாகிறது.
இதனை 3299 பாடலில் உருவளர் வடிவே அடிவளர் உருவே, அதாவது குழந்தை முதல் அதாவது யோகம் வரை 3296 பாடலில் ஒளிவளர் உயிரே உயிர் வளர் ஒளியே ஒளி உயிர் தரும் உணர்வே, அதாவது அம்மா சொல், சேலை கட்டிய அம்மா, சுடிதார் போட்ட அம்மா, இதெல்லாம் உருவம். தாய்மை என்று எண்ணும்போது எல்லா உருவம் தாய்க்கும் பொதுவானது. அதுபோல அன்பு என்பது உடைமையாக கொண்டது. அதுபோல் ஒளி வளர் தரும் உணர்வா எப்போ மாறும்? அன்பு இல்லாத உயிரே இல்லை. இந்த அன்பு அவரவருக்கு உரியவர்கள் மட்டும் செலுத்துவது. இது எல்லா உயிரும் நம் உரிமை உள்ள சகோதரர் என்ற உணர்வு மேலிட்டால் எல்லோரும் துன்பம் தம் துன்பமாக கருதி நம் தரத்துக்கு தக்கவாறு நீக்கும்போது அருளாக மாறும். அதனால்தான் திருவள்ளுவ கடவுளார் அருள் எனும் அன்பு ஈன் குளவி என்பார், இன்னும் செல்வச் செவிலியால் உண்டு என்பார். ஆக பொய்ப்பொருளை கொண்டு மெய்ப்பொருளை பெற ஜீவ தயவுடன் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் துன்பத்தை போக்க அது உயிர் உணர்வாகி, அந்த உயிர் உணர்வு அருள் உணர்வாகி, அருள் உணர்வு இறை உணர்வாக மாறும். பசித்தியை நீ அணைத்தால் உன்னுள் ஆன்ம ஒளி பிரகாசிக்கும். இதுதான் ஒளி, ஆன்ம சிற்றணு ஒளி. அது அருள் பிரகாசிப்பது ஒளியினுள் ஒளியே. ஓங்கும். எப்போ ஓங்கும்? நீ இறங்கினா அது இறங்கும், நீ இறங்கினா அது இறங்கும். இறங்க அருட்சக்தி கூடும். என் உயிர் பெரும் துணையே எப்போ மாறும்? ஜீவகாருண்யம் செய்ய பக்தி என மன உருக்கம் உண்டாகும். மனமுருக தீய குணம் போய் நற்குணம் ஏற்படும். நற்குணம் ஏற்பட வெறுப்பற்ற நிலை உயிரில் ஏற்பட்டு அந்த தினசரி செய்யக்கூடிய நாம் பசி நீக்குதல் ஒழுக்கமாக மாறி அது தவமாகி நாம் உயிருக்கு உபகாரம் செய்ததால் நம்முள் உயிர் ஒளியாகிய மூலாதார ஒளி கூடும். இது தவம். ஜீவகாருண்யம் தினசரி செய்ய எல்லாம் செயல்கூடும். இது அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் ஆணை. 100% நம்பணும், செயல்படணும். அப்போதான் துணையாகும். அப்போ கூட தவம் குறைய வாய்ப்புள்ளது. முன்புள்ள வாசன மனத்தால், அதாவது பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் இல்லாமல் இருந்தாலும் வாசனை இருந்து கொண்டே தான் இருக்கும். இதையே தவம் என்னும் ஜீவகாருண்யத்தால் உள்ளொளி கூட்டி வாசனாமலத்தை தீயில் பொசுக்குவது போல் நாம் ஜீவகாருண்யத்தால் சுத்த உஷ்ணத்தால் வறுத்துவிட்டால் திரும்ப உதயமாகாது. அந்த மாதிரி செய்துவிட்டால் நம் உயிர் என்பது ஆன்மாவுக்கு மிகப்பெரிய துணையாக அமையும். இதனை திருவடி புகழ்ச்சியில் என் தவம் எனும் பதம், என் மெய் தவ பயனாய் சிந்த செஞ்சமல பதம், எல்லாருக்கும் நல்ல பதம், எல்லாம் செய்ய வல்ல பதம், இணையலா துணையாம் பதம் என்பார் சர்க்குரு. திருவளர் திருச்சிற்றம்பலத்தாடும் தெய்வமே மெய்ப்பொருள் சிவமே. முன்பு மெய்ப்பொருள் எடுக்கக்கூடிய இடம் வேறு. ஆனால் இன்று மெய்ப்பொருளை பொய்ப்பொருளை கொண்டு பசித்தேயர்களின் பசியை பலகாலம் போக்கித்தான் மெய்ப்பொருளை பெற வேண்டியுள்ளது. திரு என்பது என்றும் அழியாத வளர், அதாவது அல்கள் என்று ஓங்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் எனும் சிதாகாசத்திலும் பேரம்பலம் எனும் பெருவெளியிலும் நின்று ஆட்சி புரியும் தெய்வமே. சிறிய தெய்வை கொண்டு பசித்தேயர்களின் பசியை போக்க ஜீவகாருண்யம் கடவுள் வழிபாடாகி பக்தி என மன உருக்கத்தை வழங்கி தன்னை தன்னுள் அடக்கி தினசரி உயிர்கருணை ஒழுகி வர அது ஒழுக்கமாகி உயிரை காப்பாற்றியத்தால் உயிர் பொருள் நம்முள் கூடி புருவமத்தியை திறக்கக்கூடிய தவமாக மாறுகிறது. ஜோதி இடது மனம் கரைய ஜோதி வலது உயிரில் வெறுப்பற்று ஜோதி புருவமத்தியில் ஆன்மா நெகிழ அது ஆண்டவரிடத் அன்பும் உயிர்கள்பால் தயவும் பெருகும். இதுதான் மெய்ப்பொருள் சுகம். பருவரல் நீக்கி இனித்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமே. பருவரல் என்பது துன்பம். எவ்வாறு நீக்கினார்? உலகியரின் துன்பம் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை. இதில் பசி நீக்குதலும் கொலை நீக்குதலும் பரஜீவகாருண்யம். இந்த பரஜீவகாருண்யத்தை சர்க்குரு வலியுறுத்தி
பலகாலம் செய்து மேலும் இந்த பரோபகாரத்தை அடைய இந்த சத்விசாரம் செய்ய செய்ய நமக்கு எல்லா உண்மைகளும் புரிந்து துன்பம் இல்லாத இயலாகிய கருணை நெறியை உருவாக்கி அதில் அவர் பயணித்து வெற்றி கண்ட நன்னாள் 30/1/1874. இந்த தயவு நெறியில் நாமும் நம் குருநாதன் கூறியபடி 100% நம்பி வேறு எதையும் பற்றாமல் குருநாதனையே நம்பி நாம் செயல்படும் பொழுது நமக்கும் இந்த பேரானந்த பலம் பழுக்கும். இது சத்தியம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொல்லாவிரதம் கொலையமலாம் ஓங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.